ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமக கணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1181. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு நடைமுறையில் நற்கர்மத்தின் பயன். கஷ்டம்தான் படணும் என்று அவன் தலையில் எழுதியிருந்தால், அதாவது அப்படி அவன் பூர்வத்தில் பாவம் பண்ணியிருந்தானால், நாம் நல்லது செய்வதாக என்னதான் தலைகீழாக நின்றாலும் முடியுமா? இதையே திருப்பி வைத்தும் கேட்கலாம். கர்மாபடி ஜன்மாந்திர கடன் என்று கூட சொல்வதுண்டே. அப்படி நாம் ஒருத்தனுக்கு ஒரு உபகாரம் பண்ணியே அதனால் அவனுடைய கஷ்டம் நிவர்த்தியாக வேண்டும் என்றும் ஏன் இருக்கக்கூடாது? இந்த லோகத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் பிறத்தியாரால் எத்தனையோ உபகாரம் தேவையாகத்தான் இருக்கிறது. யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் எவன் ஒருத்தனும் வாழ்க்கை நடத்திவிட முடியாது என்றே பார்க்கிறோம். பல பேர் செய்து கொள்ளும் பரஸ்பர உதவியால் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டு போகிறது. சிலது ஃபெயிலாகிறது என்றாலும் பலது சரியா நிறைவேறவும் செய்வதால் தான் லோக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரே பெசிமிசமாக, அதாவது நல்லதே நடக்காது என்ற அழுமூஞ்சி சித்தாந்தமாக, அதோடு கொஞ்சம் கூட அன்போ தயையோ இல்லாமல் யார் வேணா என்ன வேணா கஷ்டப்பட்டு விட்டு போகட்டும், நமக்கென்ன ஆச்சுன்னு சும்மா இரு என்றால் எப்படி என்று கேட்கலாம். இதுவும் நியாயமான கேள்விதான். அதோடு கூட நாம் உள்ள நடைமுறை உலகத்தில், நடைமுறையில் நமக்குள்ள மனநிலையில் நாம் கெட்ட காரியங்களில் போகாமல் இருப்பதற்கு வழி ஏதாவது நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பதுதான். எந்த நல்ல காரியத்திலும் கெட்டது வரலாமானாலும் சாஸ்திரப்படியும் பெரியவர்கள் வழிகாட்டியுள்ளபடியும் நம்முடைய மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட உறுத்தாதபடியும் மொத்தத்தில் நல்லது என்று தெரிகிற காரியத்தில் கெடுதல் ஏதாவது சேர்ந்தாலும் கூட நம்முடைய உத்தேசம் கெட்டதே இல்லாமல் நல்லதாக இருக்கிற காரியங்களில் ஈடுபட்டுத்தான் பழைய கெட்ட கர்மா பாக்கிகளை தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி பணிகள் செய்வதில் வாஸ்தவமாகவே நாம் பிரத்தியார் நமக்கும் அநேக நல்லது பண்ணவும் முடியும் தான், ஒத்துக்கொள்கிறேன். ஸ்ரீசரணர் சிரித்தபடி தொடர்கிறார். ஒத்துக்கொள்வதோடு இத்தனை நாழி சொன்ன மாதிரி சும்மா இருந்து விடமாட்டேன், உங்களையும் சும்மா இருக்கவே விடமாட்டேன். இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ என்று ஓயாமல் உங்களுக்கு ஏதாவது காரியத்தை கொடுத்து உபத்திரவம் பண்ணிக்கொண்டேதான் இருப்பேன். ஒரு நல்லதும் பண்ண வேண்டியதில்லை, சும்மா இருக்கிறது தான் பெரிய உபகாரம் என்று நான் விஸ்தாரம் பண்ணி கொண்டு போனதை பார்த்துவிட்டு யாராவது அப்பாடா இனிமேலே இவர் வேதரக்ஷணம், பிடியரிசி, ஆத்திக்கீரை, கும்பாபிஷேகம், குளம் வெட்டுவது என்று எதையாவது சொல்லி ஹிம்சை பண்ண மாட்டார் என்று நினைத்திருந்தால் நன்றாக ஏமாந்துதான் போவீர்கள். பின்குறிப்பு: பசுக்களுக்கு என்று அகத்திக்கீரை பயிரிடும் திட்டத்தை ஸ்ரீசரணர்கள் வலியுறுத்துவது வழக்கம். இனிமேலேயும் இப்படி சொல்லி இன்னும் புதுசாக ஏதாவது சேர்த்து சொல்லி உபத்திரவம் பண்ணிக்கொண்டேதான் இருப்பேன். ஒன்றும் செய்யாமல் சொல்லாமல் இருக்கிற உபகாரத்தை சொல்லவே அவதாரம் பண்ணினவரும் சாஸ்திரப்படி பண்ணு, பரோபகாரம் பண்ணு, பக்தி பண்ணு, பஞ்சாயதன பூஜை பண்ணு, சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணு என்றும் அநேகம் பண்ணுகளை சொல்லிக்கொண்டே இருந்தவர்தான். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.